பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை யாவரும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ காசிப் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த வீடியோவில் கம்யூனிட்டி காசிப்ல எப்படி புறம் பேசுவது 2வது நிலையில் துவங்குகிறது அல்லது 2வது நிலையில் எப்படி இது பரவுது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். த்ரூ ப்ரேயர், ரெக்வெஸ்ட் அண்ட் டெஸ்டிமோனிஸ். நமக்கு வருகிற ஜெப குறிப்புகள் அல்லது சாட்சிகள் இதன் வழியாக நிறைய நேரத்தில் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்காமல், விசாரிக்காமல், உதவி செய்யாமல் பின்னாடி பேசுகிறோம். ஏன்னா இது மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை செய்து சர்ச் கம்யூனிட்டியை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, கொன்று விடக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த காலை நேரத்தில் அதை தொடர்ந்து 3வது இந்த கம்யூனிட்டி காசிப்ல எப்படி இந்த புறம் பேசுவது தொடர்கிறது என்றால், பாயிண்டிங் ஃபால்ஸ் வித்தவுட் ரெசால்விங் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனையை தீர்க்காமல் தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுவது. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம எல்லாருக்கிட்டையும் குறைவுகள், நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரமே பர்ஃபெக்டா இந்த பூமியில வாழ்ந்தார். அப்போ கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா குறைவுகள் என்பது நிச்சயமாக இருக்கும். சபையில கண்டிப்பாக வருகிற எல்லா மக்கள் கிட்டேயும் என்ன இருக்கும் அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. இந்த கம்யூனிட்டியில எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு விதத்துல என்ன இருக்கும் அப்படின்னா குறைவுகள் இருக்கும். சர்ச்சில் நம்ம நிறைய நேரத்தில் எதில் ஈடுபடுவோம் அப்படின்னா ஊழியத்தில் ஈடுபடுவோம். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தரிசனத்தின் கீழாக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்ம அந்த கிங்டம் ஆஃப் காடை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷனோட ஓடுறப்போ நிறைய மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறோம். நிறைய மினிஸ்ட்ரியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில குறைவுகள் இருக்க தான் செய்யும், ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா நம்ம ஊழியம் செஞ்சாலுமே மனுஷங்களாக தான் இருக்கும். நம்ம கடவுளாக என்ன பண்ணல, மாறலை. அப்போ நிறைய தவறு நடக்கிறப்போ அல்லது ஒரு சில குறைவுகள் ஏற்படுறப்போ அந்த குறைவை எப்படி நம்ம அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய, அந்த பிரச்சனையை தீர்க்காமல் தவறுகளை, அந்த ஏற்பட்ட தவறுகளை மட்டும் சுட்டி காட்டினால் அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடுகிறது. அது மிகப்பெரிய ஒரு வதந்தியாக மாறிவிடுகிறது. அந்த வதந்தி நாளடைவில் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ச் என்கிற கம்யூனிட்டியை அது கொன்றுவிடும் என்பதை குறித்து இந்த ஆத்தர் அழகாக சொல்லுகிறார். காட்டுத்தீ இது எப்படி பரவும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய எண்ட் ரிசல்ட் தான் என்ன அப்படின்னா காட்டுத்தீ அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பெருகி விடுகிறது. ஆனா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதோட ரூட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் காற்று, வெறும் ஒரு அசைவு, வெறும் ஒரு உராய்வு. அப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு காற்று, அந்த அசைவு அது பெருகி பெருகி என்னவா மாறுது அப்படின்னா காட்டுத்தீயா மாறி விடுகிறது. எல்லாருடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக மாறி விடுகிறது. அந்த காட்டை என்ன பண்ணுது, அழித்து விடுகிறது. அதே போலதான் இந்த சர்ச் கம்யூனிட்டியில வெறும் அந்த குறைகளை மாத்திரம் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா ஒருபோதும் அது சொல்யூஷனா இருக்காது. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க, இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க, இல்ல பேக்ஸ்லைட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க, அவங்க கிட்ட ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்காமல் அந்த குறையை மாத்திரம் சுட்டி காட்டி நிறைய நேரம் அவங்கள என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அவங்களுடைய பின்மாற்றத்துக்கு நம்ம ஒரு காரணமா இருந்திருப்போம். எனவே இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரையாவது அப்படி பின்மாற்றத்திற்கு, மற்றவர்களுடைய பின்மாற்றத்திற்கு நம்ம காரணமா இருந்திருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். இனி ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக, அதாவது மற்றவர்களுடைய குறைவுகளை ஒருபோதும் சுட்டி காட்டாமல் அந்த பிரச்சனையை மட்டும் தீர்க்கக்கூடிய நபராக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.